வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி. 17 வகையான நடனங்களுக்கு பாரம்பரிய உடை அணிந்து ரஷ்ய நடன கலைஞர்கள் நடனமாடி அசத்தல். புதுச்சேரி ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில் நடந்த கொலை சம்பவம். பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரல். புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் 17 வகையான நடனங்களுக்கு பாரம்பரிய உடையணிந்து ரஷ்ய நடன கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மையம் வர்த்தக கவுன்சில் ஆகியவைகளுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாதா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் சக நண்பரை கொடூரமாக தாக்கி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்த பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் என்கிற வினோத்குமார். ஆசாரி தொழில் செய்து வரும் இவர் அதே வானூர் துருவை பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 பேருடன் புதுச்சேரி ஆலங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திய போது நண்பர்களுக்குள் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றி வினோத் மற்றும் அவருடன் மது அருந்த வந்த மற்ற நண்பர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கார்த்திக், சஞ்சய் உள்ளிட்ட 3 நண்பர்களும் இணைந்து வினோத்தை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனிடையே வினோத் தலையில் பலத்த காயங்களுடன் நிலைகுலைந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து மதுபான கடை ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி நகர் போலீசார் உயிருக்கு போராடிய வினோத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே வினோத் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து கொலைக்கான காரணம் குறித்தும் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சஞ்சய், கார்த்திக் உள்ளிட்ட 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சக நண்பர்களுக்குள் மது அருந்தும் போது ஏற்பட்ட மோதலில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் சக நண்பர்கள் 3 பேரும் வினோத்தை துரத்தி வந்து சராமாரியாக தாக்கி கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது.
புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அவர்களின் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையிலும் மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அவர்களின் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இத்திட்டமானது மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதுவையில் ஆதிதிராவிடர் அதிகமாக வாழக்கூடிய 10 கிராமங்கள் முறையே கிருமாம்பாக்கம், சேலியமேடு, பரிக்கல்பட்டு, இருளன் சந்தை, மணமேடு, பனையடிக்குப்பம், திம்மநாயக்கன் பாளையம், அபிஷேகப்பாக்கம், ஊசுடு, சுத்துக்கேணி ஆகிய கிராமங்களை மத்திய அரசு தேர்ந்தெடுத்து அதன் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் அளிக்கின்றது. மேலும் புதுவை அரசும் தனது மாநில பங்காக பணிகளின் தன்மைக்கு ஏற்ப நிதியை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்காக புதுவை அரசு மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைத்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 கிராமங்களில் அடிப்படை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக மேற்கூறிய 10 கிராமங்களில் கிராம வளர்ச்சி திட்டம் இன்று இந்த குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டது. இக்குழுவின் தலைவர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் திட்டத்தின் செயல்பாடுகளை குழு உறுப்பினர்களுக்கு விளக்கி கூறினார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 10 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் திட்டத்தின் செயல்பாடுகளை பட்டியலிட்டு திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டிய அவசியத்தை குழு உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறினார். குழுவின் உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சம்மேளனம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சென்ற பட்ஜெட்டில் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கியவர்களுக்கு 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பேரில் மற்ற துறைகளுக்கு சம்பளம் ஏற்றி வழங்கப்பட்டது. ஆனால் இன்னும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பணி செய்யும் 78 பேருக்கு முதலமைச்சர் அறிவித்தவாறு சம்பளம் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து ஊழியர்கள் அனைவரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட துறை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளை அவர்கள் முற்றுகையிட்டனர். பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்கள் இன்னும் தீவிரமடையும் என்றும் இது தொடர் போராட்டமாகவும் மாறும் என்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். இதனால் அங்கு கால்நடை மருத்துவமனைக்கு பொதுமக்கள் தனது பிராணிகளை மருத்துவம் பார்க்க வந்திருந்தவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல் வெளியே பிராணிகளுடன் காத்திருந்தனர். ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 79 வவுச்சர் ஊழியர்கள் கடந்த 5 ஆண்டு காலமா வேலை செய்யறாங்க. இதனுடைய வேலைங்க என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய விலங்குகளுடைய கழிவுகளை சுத்தம் பண்றது, அங்க அந்த மருத்துவக் கல்லூரியில பயில்கின்ற மாணவர்களுடைய கழிவறைகள் உள்ளிட்ட சுத்தம் பண்ற பணிகளை இங்க செய்து வராங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமா இந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி எங்க அரசு பணியாளர் கூட்டமைப்பு தொடர்ந்து போராடி வரோம். ஆனால் எங்க கோரிக்கை ஏற்று முதலமைச்சர் கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 18,000 ஊதியம் கொடுப்போம், பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னார். இதுவரையில இங்க செய்யாம முதலமைச்சர் 18,000 ஊதியம் கொடுக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய துறை செயலர்கள் அதை ஏமாற்றி இதனால் வரையில கொடுக்காம ஏமாற்றி வராங்க. அதை கண்டிச்சு இன்னைக்கு 10 நாட்களாக இந்த கல்லூரியில தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்க நடத்தி வரோம். ஆனால் இந்த அரசாங்கமோ இந்த நிர்வாகமோ கல்லூரி நிர்வாகம் இதுவரை செவிசாய்க்காம இருந்த காரணத்தினால இன்னைக்கு ஒரு முற்றுகை போராட்டமாக நாங்க நடத்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த 18,000 ரூபாய் கொடுக்க இந்த அரசு இந்த கல்லூரி நிர்வாகம் மறுக்கிறது. அதை எதிர்த்து கடந்த 10 நாட்களாக இந்த கல்லூரியில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டமானது ஒரு முடிவு தெரியும் வரை நாங்கள் தொடர் போராட்டமாக இதை நிகழ்த்த கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் நூற்றாண்டு விழா நூலினை மயிலம் தமிழ்க் கல்லூரி முதல்வரிடமிருந்து கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார்.
இலங்கை வவுனியா பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் ஒரு நிகழ்வாக தைப்பூசம் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கு மற்றும் 19ஆம் பட்டம் மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கு ஆகியவை நடைபெற்றன. இந்த நிகழ்வில் மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் படைப்புகள் அடங்கிய மற்றும் படைப்புகள் குறித்த ஆய்வு நூல் வெளியிடப்பட்டது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் நூற்றாண்டு விழாவில் வெளியிடப்பட்ட நூலினை மயிலம் தமிழ் கல்லூரி முதல்வரிடமிருந்து கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வில் இலங்கை தேசிய தமிழரசு கட்சி தலைவரின் சகோதரர், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாஸ்டர் கஜேந்திரன், மயிலம் தமிழ் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் சதீஷ், தமிழ்நாடு திருவாரூர் மைய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ரவி, சென்னை ராணிமேரி கல்லூரியின் பேராசிரியை முனைவர் கமலா முருகன், பேராசிரியர் முனைவர் சிதம்பரம், மேனாள் மாவட்ட ஆட்சியர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு வண்ணப்பட்டு புடவையில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீல பட்டுடையில் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநில அரசின் பொதுப்பணித்துறையில் குடிநீர் கோட்டம் வருவாய் பிரிவில் பணியாற்றிய கணேசனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையிலும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம் மற்றும் பிஜேபி பிரமுகர் KRR அங்குதாஸ், புதுவை அரசின் பொதுப்பணித்துறையின் குடிநீர் கோட்டம் பிரிவில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி கழக பிரமுகர்கள் மற்றும் அவரது நண்பர்கள், கோர்க்காடு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் பணி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வெங்கடா நகரில் குளோபல் ஆர்ட் ஓவிய கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தொடங்கி வைத்தார். புதுவை வெங்கடா நகரில் அமைந்துள்ள குளோபல் ஆர்ட் ஓவிய பள்ளியில் கண்காட்சியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து கிருஷ்ணவேணி இணையர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். உடன் பொறியாளர் சுரேஷ்குமார், நிர்வாக இயக்குனர் ரம்யா, புதுவை தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு, பொறியாளர் பாலசுப்ரமணியன், துணை செயலர் தினகரன், பாரதி, கலைமாமணி, MS ராஜா, கவிஞர் ஆனந்தராசன், சிவேந்திரன், தூர்தர்ஷன் விஜயன், பஞ்சாப் நேஷனல் வங்கி சேகர் மற்றும் பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பார்த்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அணக்காரமேடு பகுதியில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் அமைக்க கோரி
அத்தொகுதியின் காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டம் அணக்காரமேடு பகுதியில் பாதாள சாக்கடை வசதி மற்றும் வெள்ளவாரி வாய்க்கால் தடுப்பு சுவர் இல்லாததால் பொதுமக்கள் தொடர் பிரச்சனைகளை சந்தித்து வந்தனர். குறிப்பாக மழைக்காலங்களில் தண்ணீர் ஊருக்குள் வருவதாலும் சாலைகளில் வாகனம் கீழே விழுகின்ற நிலைமை ஏற்படுவதாலும் அவதியுற்றனர். இதுகுறித்து காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் PK தேவதாஸ் அவர்களிடம் பொதுமக்கள் முறையிட்டனர். மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் சம்பந்தப்பட்ட அணக்காரமேடு பகுதியை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் அளித்தார். கடிதம் அளித்தபோது தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் காமராஜர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் ஊர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் பகுதியில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவையொட்டி நடைபெற்ற கணபதி ஹோமத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ விஸ்வநாதர் விசாலாட்சி தேவஸ்தான கும்பாபிஷேக விழா வருகிற 6ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் நடராஜன், பாலு, ரவி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. உலக புற்றுநோய் தினத்தை நினைவுகூரும் வகையில் ஜெம் மருத்துவமனை புதுச்சேரியில் புற்றுநோய் தடுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரம்பகால கண்டறிதலை ஊக்குவிக்கவும் நிகழ்ச்சியை நடத்தியது. புற்றுநோய் சிகிச்சை முடிவுகளை மேம்படுத்துவதில் ஆரம்பகால நோயறிதலின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த ஜெம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் பழனிவேலு, புற்றுநோய் இன்னும் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாகவே தொடர்கிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் சமீபத்திய மதிப்பீடுகளின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் 14 லட்சத்திற்கும் அதிகமான புதிய புற்றுநோய் வழக்குகள் பதிவாகின்றன. இதில் சுமார் 50% நோயாளிகளுக்கு நோய் முன்னேறிய நிலையில்தான் கண்டறியப்படுகிறது. இதனால் உயிர் வாழும் வாய்ப்பு கணிசமாக குறைகிறது. ஆரம்பகால கண்டறிதல் உயிர்களை காக்கும், சிகிச்சை செலவுகளை குறைக்கும், மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அறிகுறிகள் தோன்றும் தருணத்திலிருந்து சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறும் வரை உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மிக அவசியமானவை என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் ஊக்கமளிக்கும் குறித்து ஆரோக்கிய ஹெல்த்கேர் நிறுவனத்தின் இயக்குனரும் பேச்சாளருமான டாக்டர் ஜி சிவராமன் வாழ்க்கை முறை தேர்வுகள் மற்றும் அவை புற்றுநோய் தடுப்பில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் விதம் குறித்து விளக்கினார். புகையிலை, சமநிலைப்பட்ட உணவு முறை, முறைப்படியான உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற எளிய ஆனால் தொடர்ச்சியான வாழ்க்கை முறை மாற்றங்களின் மூலம் புற்றுநோய்களின் சுமார் 1/3 பங்கு தடுப்பதற்கு உரியவை. சரியான அறிவால் மக்களை அதிகாரப்படுத்துவது நோய் கட்டுப்பாட்டை எடுக்கும் முன்பே அவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை தாங்களே கட்டுப்படுத்த உதவுகிறது என்று டாக்டர் சிவராமன் குறிப்பிட்டார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு உணர்ச்சி பூர்வமான தனிப்பட்ட பரிமாணத்தை சேர்க்கும் வகையில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் ஒருவர் தமது தைரியம் மற்றும் நம்பிக்கையால் நிரம்பிய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்து கொண்டார். திருபுவனை வணிகர்கள் நல சங்க தலைவரும் JCM திருபுவனை தொகுதி பொது செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருபுவனை வணிகர்கள் நல சங்க தலைவரும் JCM திருபுவனை தொகுதி பொது செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் அங்காளன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு சால்வை, ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ், ஆனந்த் மற்றும் JCM நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பௌர்ணமியை முன்னிட்டு புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை அம்மன் சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சூரிய பிரபை வாகனத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோக மாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி. 17 வகையான நடனங்களுக்கு பாரம்பரிய உடை அணிந்து ரஷ்ய நடன கலைஞர்கள் நடனமாடி அசத்தல். புதுச்சேரி ஆலங்குப்பம் தனியார் மதுக்கடையில் நடந்த கொலை சம்பவம். பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரல். புதுவை அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.